குருவி உனக்கு தானே அம்மா அப்படி போடு சிறு பட்டாம்பூச்சி பழகத்தானே அம்மா திருப்பி போடு படைச்சானே சாமிதான் படைச்சானே சாமிதான் அம்மா அப்படி போடு அம்மா திருப்பி போடு இந்த உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் படைச்சானே சாமிதான் படைத்தானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்குத்தானே பழகத்தானே அம்மா திருப்பி போடு படைச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்குத்தானே அம்மா அப்படி போடு படைச்சானே அம்மா திருப்பி போடு அப்படி காலகட்டம் தெரியுமா அழகின அழகி பேரழகி ஒருத்தர் வந்திருக்காங்க என்னோட ரொம்ப அழகா இருப்பா பாருங்க உன்னை தேடுவே அந்த உன்னை தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் வரும் தெரிவாரு அந்த உன்னை தேடுது நதியோரம் பிறந்தே கொடி போல வளர்ந்தே
என்ன மாமா நீ வாடிக்கிறோம் உடனே அவன் பக்கத்துல இருந்து வீதி உலக ஊசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் காவலுக்கு போகணும். மாமா காவலுக்கு போற யாரை பிடிச்சி போறோங்கிறீங்க? நீ எனக்கு மச்சான் தான்டா எப்பவுமே. நீ லவ்யூட மச்சான். ஐ லவ் யூ. நீ இந்த தொண்டையில சொன்னீங்கன்னா மசூரோட சொல்ல மாட்டேன். சேப்பு துணியை கட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா அப்ப எப்படி இருக்கு? காவலுக்கு போகணுமா? தம்பிராஜ் அப்பா வர்றாங்க. அப்பா வந்து தகவல் சொல்லிட்டு போனாரு. காவலுக்கு போகணும், வள்ளியம்மா வரும், வள்ளியம்மா கூட்டிட்டு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அம்மா வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம். நல்லா சொல்லுங்க. எனக்கு பருவ வயசு வந்துருச்சான். எதுல கிளம்புச்சு? பருவ வயசு. பருவ வயசு எங்களுக்கு தெரியாது. வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு எப்படி நீ வந்த? குச்சி விட்டு குத்திட்டாங்க. ஆத்தி சரி. வயசுக்கு வந்துட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. வயசுக்கு வந்தாலே கல்யாணம் பண்றாரு. வீட்டை சுத்தி 5 பேர் தூக்கிக்கிட்டே திரியிறாங்க. என்னத்த புடிச்சுக்கிட்டு? செல்போனை தூக்கிட்டு நம்பர் வாங்குறதுக்காக திரியிறாங்க. சரி. அதனால எங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளைன்னாரு. நான் சொல்லிட்டேன், எப்படி? நல்ல அரசியல்வாதியா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி. ஏசி ரூம் மெத்தையில அப்படியே எல்லாம் இருந்துச்சு. ஏசி ரூம், சாப்பாடு, மான மரியாதை எல்லாம் இருந்து 5 வருஷமா எங்களுக்கு புள்ள இல்லை. 5 வருஷமா புள்ள இல்லையா? ஆமாப்பா. கேப்பு போய் எடுத்துட்டாங்களா இல்ல அனுப்ப பையெல்லாம் இருந்துச்சு. அதனால ஊருக்கு மீட்டிங் போனா இங்க போர்டு மீட்டிங் போடல. 5 வருஷம் கழிச்சு நான் மாசம் ஆயிட்டேன். கருங்கல் இருக்குது. நச்சுக்கு சொல்றியா? 5 வருஷம் கழிச்சு நான் மாசம் ஆயிட்டேன். கங்க்ராச்சுலேஷன். இந்த விஷயத்தை என் புருஷன்ட்ட சொன்னா சந்தோஷப்படுவாருன்னு போன் பண்ணி, மாமா நான் மாசமா இருக்கேன் மாமான்னு என் புருஷன் அரசியல்வாதிட்டு சொன்னேன். சரி. அதனால என்ன சொல்றேன்? என்ன? இது என் சதி இல்ல, எதிர்கட்சி சதிங்கிறான். ஏய், இது கூட எதிர்கட்சி இருக்கு. அவன் நெஞ்சிட்டு அடுத்தால அள்ளி போறாங்க. எனக்கு தெரியல. அவன் டைவர்ஸ் பண்ணி. சரி. அடுத்து ஒரு மாப்பிள்ளை கபடி பிளேயர். எனக்கு ரொம்ப பிடிச்சது கபடி. மஞ்சள் எனக்கு ரொம்ப ஏறி அடிப்பா ஏறு போடுது. நல்லா ஏதோ நிலப்பட தெரியுறாங்க. அவன் நல்லா கபடி விளையாட கல்யாணம் பண்ணு. அன்னைக்கு ராத்திரி முதல் ராத்திரி உடம்புலாம் அப்படி நெஞ்சு விரிச்சு வச்சிருந்தேன். உனக்கு மாதிரியாவா? சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒதுக்கி போய் பால் சம்பா கொண்டே கொடுத்தேன். எது? ஃபர்ஸ்ட் இது பாலத. சரி. வாங்கி முடக்கு குடிச்சேன். குடிச்சு இல்லைங்க முதல் இதுவா ஆரம்பிச்சோன்னா என்ன செய்யறேன்? அங்க இருந்து வருவேன், கபடி 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 தொட்டு விட்டு அவுட்டு போய் படுத்துக்கிறேன். ஐயோ போயிருது. அப்ப நான் என்ன செய்யறது? சரி நம்மளாச்சும் ரைடு போகணும். நான் போயிட்டு கபடி காலை வச்சல லாபியில காலை வச்சுட்டா வெளியே போய் முன்னேறிட்டேன். எனக்கு தெரியா? அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மாப்பிள்ளை. அவங்க சைக்கிளுக்கு பஞ்சர் விட்டுறேன். கஞ்சி ஊத்தி வாங்கி பரவாயில்ல. அவன் கஞ்சி ஊத்திட்டாப்பா. கஞ்சி ஊத்திட்டான். அவன் பச்சை ரூம்ல என்ன இருக்கும்? பால், பழம், இனிப்பு இதுதானே இருக்கு. ஆமா. இருந்தாலும் பஞ்சர் தேய்க்கிற கட்டை, காத்தடிக்கிற பம்பு, சொடிச்சு வச்சிருக்கேன். சரி. இதை என்ன செய்ய போறேன்னு நினைச்சு நான் வாட்டுக்கு இருக்குன்னு உள்ள ஓடி. அவனுக்கு என்னை பார்த்தோம்னா டயர் டீப் மாதிரி இருக்கு போல. தூக்கி போட்டுட்டு தண்ணிக்குள்ள போட்டு முக்கு 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 அப்படின்னு அவன் அமுக்குள்ள தண்ணிக்குள்ள ஒரு குசை போட்டு குசூனி முண்டை. வண்டிக்கு விடவே மாட்டேப்பா. வண்டிக்குள்ள விட்டுட்டே நாத்த என்னால தாங்க முடியல. அந்த முட்டை திட்டு திட்டு திட்டுன்னு வந்துச்சாரு தண்ணிக்குள்ள அந்த குச்சி விட்டோன்னே. சரி. இவன் அழகா பஞ்சர் இங்க டபக்குன்னு கட்டை எடுத்துக்கிட்டு குற 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 தேய்ச்சா உறைஞ்சு வச்சு அப்புறம் அதை தேய்ச்சி விட்டு அந்த டீப்பை வச்சு ஒட்டி விட்டு அவன் இன்னொரு வேலை பார்த்தாண்டா. ஒட்டு சொல்யூஷன் வச்சு ஒட்டிட்டேன். குழுவன்னு இருந்துச்சு. அப்புறம் தாண்டா கணக்கணக்கணன்னு இருந்துச்சு. அவன் ஒட்டி ஒட்டி விட்டு இன்னொரு வேலை செஞ்சான்டா. ஒட்டுறது எடுத்து கூடாது. அந்த கட்டையை திருப்பிக்கிட்டு திக்கு 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 திக்கின்னு குத்துறான்டா. முன்னாடி ஒட்டிட்டேன், பின்னாடி ஒட்டிட்டேன். அப்புறம் வீட்டுல அடுப்பை பத்த வச்சு அது மேல ஏறி உட்காந்து அது வெந்து பிரிச்சு வச்சுப்பா. அந்த ஒட்டுறதெல்லாம் ஏற்கனவே இங்க அப்படிதான் இருக்கும். அப்புறம் என்ன செய்ய முடியும்? செத்து போயிட முடிவு பண்ணி எங்க ஊருக்கு அம்மா கரையில புளிய மரத்துல தூக்கு போட போனேன். அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தன் உன்னை மாதிரி ஒருத்தன் தூக்கு போட வந்து. உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை. உனக்கு புருஷா சரியில்லை. இன்னொரு சொல்லு. அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை. எனக்கு புருஷா சரியில்லை.
போனதுக்கு ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டா. ஆடா இந்த இதுல சாக போறோமோ உங்களுக்கு அது மோகம் சாவுறது வலிக்குமே கழுத்து தூக்க போட்டு தொங்குனா. அவன் சொன்னா டைம் ட்ரம் வாங்கியதற்கு ஆளு கட்டி கட்டி போட்டு கொண்டேன். அப்புறம் என்னாச்சு? கட்டி கட்டி நம்ம சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்குனா. அவன் செத்துட்டேன், நான் புடிச்சிட்டேன். கேக்குறேன் கேடாமே கிடையாது. உனக்கு புருஷன் சரியில்லை, அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை. அதுக்காண்டி நீங்க ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டீங்க. ஆமா, ஆனா டைமண்ட் அம்மா வேற ஆளு கட்டி கட்டி போட்டீங்க. சாப்பிட்டோம்மா. ஏன்டி 2 நாளைக்கு தொங்குனியா? அவன் செத்து போயிட்ட, நீ உயிரோட இருக்கேடி. நான் சாகும்போது ஒரு பயமா இருக்கு, என்ன பண்ண கண்ணை மூடிக்கிட்டேன். அவன் கைத்துல தொங்குனேன், கண்ணை மூடிட்டே போய் அவன் காலை பிடிச்சி தொங்கிட்டேன். காலை பிடிச்சா இல்ல வேற என்னது? சரி 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 சரி, நான் வந்துட்டு தோழியை பார்க்கணும். அடியே ஏண்டி காய்கறிமா பிள்ளை ஆசைப்படுதுங்க, கேட்கிறேன். அடக்கமான பெண்கள், அடங்காப்படாத பெண்களை பத்தி என்ன நினைக்கிறேன்? எனக்கு சந்தேகமா இருக்கு. அடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை காய்கறி கிடைக்கி காய்கறி வாங்க வரும். இந்த மேப்படி ஐட்டம்லாம் மறைச்சுக்கணும். மேப்படினா என்னடி? ஹெட் லைட்டு, டூம் லைட்டு, இல்ல உனக்கு இருக்கா டிப் லைட்டு புகஞ்சு வச்சோம்ல. சரி, இப்ப நான் காய்கறி வாங்க வரேன். நீங்க தான் காய்கறி மார்க்கெட்ல கடை திறந்து வச்சிருக்கீங்க. சரி, அடக்கமா வச்சு அடக்கமா அடக்கமா காய்கறி. என்ன காய்கறி கிடக்காரு? நாங்க மாமே ரொம்ப நேரமா காத்துறேன். காய்கறி மார்க்கெட் வந்துன்னா இல்ல மணல்லாம் பாதிக்கப்பட்ட ஆரம்பிச்சு. இல்ல 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 உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. காய்கறி வச்சிருக்கீங்களா? காய்கறி இருக்குது. என்னென்ன காய்கறி? வெள்ளை போட்டு இருக்குது, கருணக்கிழங்கு தொங்குது, சேனக்கிழங்கு படுத்து கிடக்குது. உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு பூண்டு, அது எனக்கு வேண்டாம். எல்லாம் அரிப்படுக்கிற மாதிரி சொல்றேன். இதெல்லாம் நல்லா அப்படிப்பட்ட பொம்பளை பொண்ணு அரிப்படிக்கிற சொல்லாங்க, இல்லைன்னா நீளமா சொல்றாங்க. ஐயோ இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. மாமி நீங்க சொல்லுங்க, நாங்க டெலிவரி பண்ணி விட்டோம். நான் அப்படிப்பட்ட நீ டெலிவரி கேட்கணும், என்ன டெலிவரி அனுப்பியிருக்கேன். சரி, அப்படிப்பட்ட பொம்பளை இல்லை, போங்க. மாமிங்க வாங்க. ஐயோ இப்படி போயிடுவா. அவ அடக்கமான பொம்பளை, அடங்க அப்படி அறியணும். முருக்க கடிக்கு ஊரு ஊரா போனோம். புகையை தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் பாத்துக்க. இந்த குச்சி அந்த குச்சி அடித்து சென்றது. அடிய தோழி வர சொல்லு. அந்த புள்ள காய அடியே நல்லா இருக்க, ரொம்ப அழகா இருக்கடி. நீ என்னடி அலங்கோலமா இருக்க? யாரு அடிச்சது? ஏன் வம்புக்கு போல நீங்க? சரி, வழியம்மா பத்தியா? அம்மா வர்றாங்க. சரி, என்ன இப்படி அலங்கோலமா இருக்க? ஒண்ணு கட்டுறீ. உன் பால் வண்ணம் பருவம் கண்டு போகின்னும் நொறுக்கி போகும். அம்மா வாங்கம்மா. வெட்டுக்கிளி வெட்டி வந்து வாசம் காத்தோடு சுற்றி வரும் ஓட்டி வரும் Good day,
கண்ணோடு சுத்தி வருது இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்ததில்லை என் தங்கமே. செருப்பு செதுக்காத பொற்சில இவள். எனக்கு இவ்வளவு அன்பு ஆசை உண்மையில வருதே. ஒருவேளை அம்மா மட்டும் ஆம்பளை பிள்ளைய பிறந்திருந்தேன், ஊர்ல ஒரு பொம்பளைய விட்டுருக்க மாட்டேன். முகரைய எல்லாம் போட்டு சும்மா இருப்ப வேலையை நிரூபிக்க. உன்னை பார்க்கும் பொழுது எல்லாரும் நினைப்பாங்க, ஆக இது மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு மனைவியா வந்தா நம்ம வாழ்க்கை அம்மா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைன்னா நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி நெஞ்சில எல்லாம் முடி முளைச்ச பொம்பளை நான் பார்த்தேன். ஏமா எங்க உள்பாவோட உள்பாட கட்டுறது இல்ல. உள்பாவோட கட்டாம எப்படி உனக்கு நிக்குது? அது உள்ள ஒரு ஆணி இருக்கு, ஆணியில சுத்திட்டு இருக்கு. அறிவிட்டவளே, உள்பாவோட கட்டா தானே அதுக்கப்புறம் உள்பாவோட புடவைய சொருகி அப்புறம் கட்ட முடியும். உள்பாவோட கட்டாம உனக்கு எப்படி புடவை நிக்குது இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு எப்பவுமே நட்டமா நிக்கும். அப்படி என்னது பொம்பளை மாதிரி பேசி பழக முதல்ல. பொம்பளை வடிவமா லட்சணமா இருக்க, ஒரு பூ வைக்கிறது இல்லையா, ஒரு மஞ்சள் குளிக்கிறது இல்லையா, இப்படியா வர்றது? அதெல்லாம் இன்னைக்கு செய்ய கூடாது. மஞ்சள் எல்லாம் குளிச்சாத்த உடம்பு கை கால்லாம் நல்லா வெளி வெளியே அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க கை விட்டுங்க. உள்பாட கட்டுறதுல தெரியுமா? சிக்கனமா வாழ பண்ணிக்கிட்டு. ஓ, இந்த சொல்லுவாங்களே குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு ரொம்ப சிக்கனமான பொண்ணு. உள்பாட வாங்கினோம்னா உள்பாவடைக்கு சிக்கனத்துக்கு என்னமா சம்பந்தம்? உள்பாட வாங்கினா 8 பாட்டு 9 பாட்டு 300 ரூபா 400 ரூபா. இது எப்படி உனக்கு தெரியும்? அதையே நம்ம 500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கணும். பேசாம விராலி மேல சேர்ந்ததுல ஜோடி 50 ரூபாய் டவுசர் வாங்கி மாட்டிக்கணும். அது அதோட 30 60 ரூபாய். அது பொதுவா மெடிக்கல்ல 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு ஒட்டிக்க வேண்டியது. சிக்கனமா இருக்கணும்னா இருக்கு. என்ன மெடிக்கல்ல வைத்தியத்துக்கார்ட்ட இந்த கருப்பு டேப்பு, மஞ்சள் டேப்பு, ஊதா டேப்பு, பச்சை டேப்பு பிச்சு ஒட்டிக்க வேண்டியதா? அதுலயும் சிக்கனமா இருக்கணும்னா அதுலயும் சிக்கனம்னாக்கா அவற்றை டீசல் இருக்கு வாங்கி ஊத்தி கொளுத்தி விடுவேன். பேசாம நீ என்ன செய்யறேன்னா அந்த காலத்துல மாதிரி இலையில எல்லாம் உங்களுடைய கட்டிக்கிட்டீங்கன்னா செலவுல இல்ல. நான் கட்டிக்கிட்டு வீதியில போனா ஆட்டுக்குட்டி மொத்தமா முடிச்சுட்டு போகணும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இலை தலைய கட்டிட்டு போனீங்கன்னா ஆட்டுக்குட்டி இலைய திங்குமா? கொடையும் நீங்க இலையும் நீங்க கொடையும் நீங்க. உங்க சந்தேகத்துக்கு அளவு இல்லையா? சரி, ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? காவல் போகணுமா? எங்க? திணைக்காவல். திணைக்காவலுக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகணும்? குறிஞ்சி வனத்துக்கு போகணும். காட்டுக்குள்ள போறோமா? காட்டுக்குள்ளே வேணாம்ல. நாட்டுக்குள்ள தெரியலையே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்மளாம் காட்டுக்குள்ள போனா காட்டுக்கு ஆபத்து வந்துருமே. காட்டுக்கு ஆபத்து வராது. தண்ணியை போட்டுட்டு நம்மள ஏதாச்சும் பண்ணி போடுவாங்க. காட்டுக்குள்ள போற பிள்ளைங்க தப்பு தண்ணி போடுறாங்க. நான் இப்ப காட்டுக்குள்ள போறது இல்ல. 12வது படிக்கிற உள்ள யதார்த்தமா அவசரத்துக்கு ஒதுக்க போ. அந்த பிள்ளை நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் புடிச்சு வச்சு நீ கவலைப்படாத. ஆச்சிட்டு அதுல ஊத்தி விட்டா சரியா போயிடும். கவலைப்படாத. அம்மா நம்ம எல்லாரும் இப்ப காவல்துறையில பணிபுரிய போறோம். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காவல்துறைக்கு வேற காவல் பார்க்க போறவங்க அந்த காவல்துறை நான் சொல்லியிருக்கேன். அப்ப எல்லாம் சேராம சேர்ந்துருக்கோம். ஆடு பண்ண விட நல்லா நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னமா அது கல்யாணம் வீட்டுல நாய் இறக்கி அடிச்சிட்ட மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிற அப்படி விட்டுறா. ஆடிப்பாடி விளையாட நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் விளையாடுவோமா? உனக்கு என்ன விளையாட தெரியும்? என்னடி இது? என்ன தெரியும்?
தவளை விற்பனை. ஏய் என்னடி சாப்பிட்ட? ஏம்மா 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 என்னன்னு சொல்லி தோடி. என்னடி உன் பிரச்சனை? ஏய் என்னடி பண்ண உனக்கு? ஐயோ பாவம் அவ. பாந்தி வருது. பாத்து வரா. பாந்தி. வாந்தி வருது. சரி வாந்தி வருது சரி. இது வாந்தி நிப்பாட்டணும்னா ஏதாவது சாப்பிட தோணும்ல? என்ன உனக்கு சாப்பிட தோணுது? சாம்பத்திங்க போல இருக்கு. இப்படி தட்டுங்களா? செங்கக்கல் திங்க போல இருக்கு. மாங்காய் செங்கல் செங்கத்திங்க போல இருக்கு. ஏற மாங்காய் திங்க போல இருக்கு. புளித்திங்க போல இருக்கு. ஏய் முகரே பாரு புளி திங்கன்னு போல இருக்கு. என்ன சுமதாயிகள்? ஏமா என்னடி இது என்னது சுமதாயிகள்? சுமதாயிகள் எங்க? ஏற்கனவே தொங்கி போய் மேற்கொண்டு நான் என்னடி இங்க வாயேன். ஏ இங்க வாடி அப்புறம் போடிங்க. என் மேல ஒரு கோவப்படுறியே. நானே வேணும்னு கைய வச்சேன். தெரியாம இங்க வச்சா வலிக்கிட்டு வந்துருச்சு. சரி நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு நாளைக்கு தெரியாம வச்சு கையை மணிக்கிறோம் எடுத்துடுவேன். நான் கேட்கிறேன் உனக்கு மாங்காய் திங்கன் போல இருக்கு, சாம்பல் திங்கன் போல இருக்கு. நீ என்ன செய்யற? நேரா வேகமா நம்ம வைத்தியத்தை போ. அவர் ஒருத்தர் தான் பாக்கி. அவரை கொண்டு போய் போய் பார்த்துட்டு வரேன். போய் என்ன சொல்றாரு கேட்டு வா. ஏதாவது துணை கேட்டு போவா. எப்ப சூர்யா அந்த பிள்ளை ஒத்தையா போய் துணை போயிட்டு வரேன்ப்பா. அவனை மட்டும் அனுப்பாதீங்க. ஏமா அவன் சைக்கோவா மாறிடுறான். ஓட வருஷம் அப்பா சத்ததுக்கு இன்னைக்கு வரல. துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிது மனசு, துள்ளி விளையாட துடிக்கிது மனசு, கோழி மணவாளை காதலி பரிசு, துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிது மனசு. வைத்தியரை போய் பாருமான்னு சொன்னேன். வைத்தியரை பார்த்தால வந்து என்ன விவரம் ஏது வரும் எங்க சொல்றது இல்லையா? இவளை நம்பி அப்பா எங்களோட இவளை எல்லாம் நம்பி நீங்க காட்டு கூட்டிட்டு போலாமா? அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. இந்த வழியெல்லாம் காட்டு கூட்டிட்டு வைத்தியர் என்ன தெரியல. அம்மா வைத்தியத்தை போனியா? அவருக்கு போனதுக்கு அப்புறம் சரி என்ன சொன்னாரு? அவரு கையை விட்டு பார்த்தாரு. என்ன சொன்னாரு? கையை விட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாரு? 32 மாசம் என்ன கலப்பிடிச்சு மாசமா இருக்கு. ஏய் இது என்ன பிள்ளை எனக்கு தெரியுதா? என்ன பிள்ளை? நான் சரி நான் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவேன்.
நான் ஆம்பளை பிள்ளைங்கிறேன். பொம்பளை பிள்ளை. எங்க தொட்டு பாரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு. ஏ போடி நான் தொட்டு பாக்குறேன். நீங்க பாருங்க. இல்ல இது பொம்பளை பிள்ளை இல்ல. ஏ இது ஆம்பளை பிள்ளை. எப்படி சொல்றீங்க? அம்மா கீழே கை வச்சு பார்த்தாங்க தந்து விட்டு போடி இருக்கு. மூஞ்சி போறே பாரு. இது என்னடி? ஆமா என்ன பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு தவறு இல்ல. சரி வைத்தியர் என்ன சொன்னாரு? வணக்கம் என்னடி வணக்கம் சொல்றாரு? ஏய் புள்ளைய கொல்ல போறேன். நான் உன்னைய கொல்ல போறேன் பாரு இன்னைக்கு. அம்மா ஒரு மாசமான பொம்பளை பதுசா ஏமா இப்ப நீ மாசமா இருக்க நடந்து வாமா மெதுவா தள்ளிடி நடந்து வாமா மெதுவா மாஜாவா இருக்க புள்ள இப்படி வந்தாங்க எப்படி உள்ள உனக்கு இல்ல அப்பதான் தொட்டிக்குள்ள தூங்கணும் வயிற்றுக்குள்ள தூங்க நடந்து வரா நான் நடக்கணும் வா அதுக்கு வாய்ப்புள்ள நடந்து வா ஏன் போன் நடக்கிறேன் மூச்சு கிடையாது ஓரை பாரு சரி நாங்க வர பறவை வெட்ட போறோம் ஆட போறேன் ஐயோ புள்ள புறக்கட்டு யார் முகச்சாடனா இருக்குன்னு பாப்போம் ஆண்டவர் போற்றிடும் வந்தார் மாசமா இருக்கப்ப ஆசைப்பட்டதை கேட்டா கொடுக்கணுமா என்னடி தங்கம் உனக்கு வேணும் நீ கேளு அம்மா வாங்கி தரேன் எனக்கு என்ன ரொம்ப அம்மா வாங்கி தரேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த குல்பி ஐஸ் உள்ள அப்படியே தெரியுது என்ன உனக்கு வேணும் குல்பி ஐஸ் குழுக்குள்ள வேணும் அண்ணே நீங்க டீ வாங்க போயில வாங்கி வந்து கொடுத்துருங்க அவளுக்கு அண்ணே உங்களோட பெருதல்லையா அதோட மாடுகள் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும் என்னமா புள்ள தடுமாறி கீழே வந்து செத்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு யார் முடிவு புள்ள கீழே விழுவ கூடாதுன்னா பட்டு கோமணம் கட்டி விட்டுருக்கீங்க அதுல விழுந்து ரோரோன்னு நினைக்கிறோம் அண்ணா உங்களோட பெருமையா புரியாம ஒதுங்கி நின்று படுக்கிறீங்க அம்மா கண்டுபிடிச்சு தரவா 3 நாள் சேர்த்து கண்டுபிடிச்சு கொடுங்க அஜி இத க்ளோஸ் அப் எடு அப்படியே திரும்பிட்டியா இங்க பாரு வாய போன யான்னு அப்படியே வளைஞ்சுக்க அப்படியே திரும்பி அங்கிட்டு வந்து அப்படியே கேமரா திரும்ப இப்படித்தான் ஒருத்தர் வர்றாரு இப்படி இங்க வந்துச்சு இப்படி ஊர் சுத்தி பிறகு உண்டானது கோடை இடி மூலத்து கொட்டு மேல கேட்கும்
என்னை தாளாட்ட வருவாரோ தோழியே அழவது வானத்தில் என்னடி இவ்வளவு பெரிய முட்டை? யானை உச்ச விடுது முகரை பாரு உள்ள பிறந்துருச்சு. புள்ள பிறந்துருச்சு ஏம்மா புள்ள பிறந்தது நீ எப்படி டவுசரோட நிக்கிற இது யார் மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல. பிரசவ வழிங்கிறது உயிர் போய் உயிர் வர்றது. கொஞ்ச நேரம் எல்லாம் ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆத்தாலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேலுமலை சாரல் முனிவர் வரக்கூடிய இடம் யாராவது வந்தா என்ன கூப்பிடுங்க ஆள